வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 1970 ரிலீஸ் ஆன தி எரோட்டிக் அட்வென்ச்சர் ஆஃப் அலாவுதீன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொலன் பத்தி பேசாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படம் முழுக்க அதிகப்படியான அடல்ட் சீன் வருது அப்படின்றனால. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு கதையை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதையை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த ஒரு வீடியோல காட்டப்படாது. முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவை பாக்குறதுக்கு திருட்டு பயம் மாதிரி தெரியுது. ஏதோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள யதார்த்தமா போயிட்டு இருக்கான். அப்படி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கப்ப அந்த வீட்டுல வளர்க்கப்பட்டு இருக்க நாய்கள் எல்லாமே ஹீரோ பார்த்து கொலைக்க ஆரம்பிக்குதுங்க. இங்க பாருங்க, நான் வந்து என்னோட வேலையை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க வந்து உங்களோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் என்னோட வேலையை பார்க்கறேன், நீங்க உங்களோட வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு என்ன பண்றான், அந்த நாய்ங்க கிட்ட பேசிக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள முன்னேறி போயிட்டு இருக்கான். ஆளை பார்க்கறதுக்கு டீசென்டா இருக்கான். ஏன்னா பைத்தியம் மாதிரி நாய்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கானு சொல்லி நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட ஸ்டோர் ரூம்குள்ள போயிட்டான். அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போயிட்டு ஏதாச்சும் திருட்டு போலாமா அப்படின்னு சொல்லி முன்ன பின்ன பாக்குறான் போல இருக்கு. அப்படி பாக்குறப்ப அந்த வீட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயை சுத்தி வச்சிருக்காங்க. என்ன பாய் வித்தியாசமாவும் அதுவும் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்க்கு எடுத்து விரிச்சு பாக்குறான். விரிச்சு பார்த்தா அந்த பாய்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தி விளக்கும் தான் இருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோக்கு செம்ம ஏமாற்றமா போயிட்டு, என்னடா பாய் நல்லா இருக்கு, அந்த பாயை விரிச்சு ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லி பார்த்தா கத்தியும் ஒரு விளக்கும் வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த விளக்கு எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்படி பாக்குறப்பதான் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனோட சின்ன வயசு ஞாபகம் வருது. சின்ன புள்ளியா இருக்கும் போது அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை படிச்சிருப்பான். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்க தேய்க்க ஒரு பூதம் வரும். அந்த பூதத்து மூலமா அலாவுதீன் வந்து நிறைய வேலைகள் பண்ணிருப்பான். அதனால இந்த விளக்க தேய்ச்சா பூதம் வருமான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான், விளக்க தேய்னு தேய்க்கிறான். ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்தா அதுல இருந்து ஒரு பூதம் வருது. இந்த பூதத்தை பார்த்ததும் ஹீரோ அதிர்ச்சியாய் நிக்க டக்குனு அந்த பூதம் என்ன பண்ணுது, ஹீரோவையும் அந்த காலத்து உலகையும் நீ இந்த விளக்குல இருந்தானே வந்த, நான் கேட்கிற எல்லாத்தையும் குடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, குடுப்பண்டா உனக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பூதம் கேட்குது. எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோ சொல்றான். என்ன பாஸ் லவ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, லவ்லாம் பண்ண போறது கிடையாது, நான் ஏகப்பட்ட வீட்டுல திருடி டயர்டா வந்திருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணு வேணும், அவ கூட நான் பொண்ணா இருக்கணும், சரி பாஸ் நான் ரெடி பண்றேன் அப்படின்றப்ப இங்க பாரு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி ஒரு அழகா பாத்துருக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு வேணும், அந்த பொண்ணு ஒரு தேவதை மாதிரி இருக்கணும், ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் அந்த பொண்ணு கூட சம்பவம் பண்ணும், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த பூதம் என்ன பண்ணுது, டக்குன்னு ஒரு பொண்ணா மாறி போயிடுது. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மேல கீழே ட்ரெஸ் போடாம அரக்குற ட்ரெஸ் போட்டுட்டு தையா தக்கான்னு குதிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்ததுமே ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை மூடு கிரியேட் ஆகி அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி உங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையுமே அந்த பூதம் என்ன பண்ணுது, ஒரு கிடத்துல இருந்து பாத்துட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த பொண்ணு சம்பவம் பண்ணி முடிச்சதும் ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்ப டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மறைஞ்சு போயிட்டா. இப்ப ஹீரோக்கு புரியுது நம்மளோட தேவை முடிஞ்சதும் அந்த பொண்ணு மறைஞ்சு போயிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பூதம் வந்து என்ன பாஸ் நல்லா இருந்துச்சா, நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஏ பூதம் பூதம் ஒரே நிமிஷம் இல்ல, நீ இந்த அலாவுதீன் கதையில இருந்தானே வர, அலாவுதீனோட பொண்டாட்டி ஜாஸ்மின் சொல்லி ஒருத்தி இருப்பால, அவளை பத்தி உனக்கு தெரியுமா, பாக்குறதுக்கு அழகா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதையில போட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணு கூட ஒரு டேட் ரெடி பண்ணா, மேபி அவ கூட ஒன்னா இருந்துட்டனா ஒரு வரலாறு கிரியேட் பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் கேட்க, அதுக்கு அந்த பூதம் என்ன சொல்லுது, பரவாயில்ல பாஸ் ரெடி பண்ணலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஒத்த கால நிக்கிறான். பொண்ணோட புடுங்கல் தாங்க முடியாம அந்த பூதம் என்ன பண்ணுது, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா டைம் டிராவல் தண்ணிட்டு போயிட்டு அலாவுதீன் வீட்டுல போய் விட்டுட்டு அங்க போய் பார்த்தா ஜாஸ்மின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆகா எவ்வளவு அழகான ஒரு பொண்ணு, இந்த ஜாஸ்மினை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொடுத்து வச்சோட அலாவுதீன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஹீரோக்கு என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்மின் பக்கத்துல போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கணம் மூச்சுட்டா. ஹீரோ பார்த்ததும் யாரா நீ, எப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்த, திருட வந்தடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கப்ப, ஒருமா பொறு, நான் வந்து பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஏன்டா பார்க்க நல்லா இருக்க, பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்றப்ப, இல்ல நான் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்ட்டு டக்குன்னு ஜாஸ்மின் மேல ஹீரோ கை வச்சுட்டான். கை வச்ச உடனே அந்த பொண்ணு இதே மூலா தான் இருந்தா போல இருக்கு. ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையுமே இந்த பூதம் வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கு. கொடுத்து வச்சவன் கால ஒரு பொண்ணு மதிய ஒரு பொண்ணு கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்கான், நம்ம இதெல்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த பூதம் நினைச்சிட்டு இருக்கு போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மறைஞ்சு போயிட்டான். உடனே அந்த பொண்ணு என்ன பண்றா, டார்லிங் எங்க போனீங்க அத்தான், எங்க போனீங்க அத்தான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. என்ன தலைவரே இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூதம் கேட்கிறப்ப, ரொம்ப சந்தோஷமா இருக்க பூதம், ஆனா எனக்கு என்னன்னா ஒரே ஒரு பொண்ணு கூட இருந்தது
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா பூதம் ஒரு விஷயத்த சொல்லுது, என்னோட வாழ்நாள நான் பல பேரை பார்த்திருக்கேன். நான் என்கிட்ட பணம், பேரு, புகழ், காசு, லொட்டு லொசுக்குன்னு ஏகப்பட்ட பேர் கேட்டிருக்காங்க. ஆனா நீ ஒருத்தன் தாண்டா பொண்ணுங்க மேல பொண்ணு கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பூதம் சொல்றப்ப, அதாவது பூதம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பொருள் மேல ஆசை கிடையாது. பொண்ணுங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ ஒரு பொண்ணு எனக்கு ரெடி பண்ணி கூட, ஏன்னா இத்தனை பொண்ணுங்க கூட போயிட்டு எனக்கு ஆசை தீரல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி உனக்கு ஏதாச்சும் பொண்ணு பிடிக்குமா சொல்லு போதும் அப்படின்றான். எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்காது, நீ உனக்கு யார பிடிக்குமோ சொல்லு, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்படியா அப்படின்ட்டு யோசிக்கிறான் ஹீரோ. யோசிக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்றான், இந்த வாட்டி 2 பொண்ணுங்க வேணும், அதுல அம்மா பொண்ணு இருக்கணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த பூதம் என்ன பண்ணுது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இருக்கிற வீட்டுக்கு போய் விடுது. அங்க பாத்தீங்கன்னா 2 பொண்ணுங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்ததுமே 2 பொண்ணுங்களுமே ஹீரோ கிட்ட பொண்ணா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ் வெளில பச்சு பண்ணாதீங்க, வீட்டுக்குள்ள போங்கன்ட்டு ரூம்லாம் போட்டு கொடுக்குது. இதெல்லாம் பாக்குறப்ப இது பூதமா இல்ல மாமாப்பா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் தான் ஏற்படுது. அப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த 2 பொண்ணுங்க கூட சம்பவம் பண்ணிட்டு இப்ப அந்த பூதத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும் போது அந்த பூதம் என்ன கேக்குது, பாஸ் இத்தனை பேர் கூட ஒன்னா இருந்தீங்களே, நானும் ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வரட்டுமான்னு போது, டேய் என் கிட்ட கேட்கணுமாடா, நீ அனுபவிடா, உன்னால முடிய அனுபவிடா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நான் என்னோட ரூபத்துல போக முடியாது, ப்ளீஸ் உங்களோட இதை கடன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோ கொடுக்குறான். இந்த பூதம் இப்ப ஹீரோட ரூபத்தை யாருக்கிட்ட போகுதுன்னா, ஹீரோ போனால 4 பொண்ணுங்க, அந்த 4 பொண்ணுங்களையும் அட்டையில வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தோன்னா பூதம் இன்னொரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கு. பாக்குற நமக்கு ஒரு விஷயம் குழப்பம் ஏற்பட்டாலும் பூதம் தான் இப்ப கற்பனையை பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டைரக்டர் கிளியர் பண்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட திருப்பி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அட்டையில 4 பேர் கூட போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஓகே பாஸ் நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த பூதம் சொல்லி. இதை கேட்டதுமே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஏய் எங்க போற, எனக்கு இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஒரு ஆளுக்கு 3 வாட்டி தான் இது கொடுக்க முடியும், நீங்க அதை கேட்டுட்டீங்க, அது மட்டும் இல்லாம நானும் உங்ககிட்ட ஒரு வரத்தை கேட்டேன், இப்போதைக்கு நான் போறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறைஞ்சு போகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா கெஞ்சிரான், போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பூதம் பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு போயிட்டு பூதம் மறைஞ்ச கடுத்தது. இப்பதான் அந்த வீட்டோட ஓனர் முறையா ஹீரோ பார்த்துட்டு, டே திருட்டு பட, யார கேட்ட அந்த வீட்டுக்குள்ள வந்த, திருட வந்தடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. ஐயா நான் பார்த்த மாதிரி வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றா, அந்த இடத்தை விட்டு தப்பிக்க பாக்குறான். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை முடிச்சிட்டாங்க. இந்த படத்துல கதையே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அடல் சீன் தான் இருக்கும். மிஸ்டர் பிபி உங்களுக்காக பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை நான் சொல்லிட்டேன். அடுத்து ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு படம் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் சரி பண்றேன். அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும்